ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். யார் இந்த ஜெஃப்ரின் எப்ஸ்டீன்? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இவங்களோட பேர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இடம்பெறுது. இது மட்டும் இல்லாம அரச குடும்பத்தினரா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமா அரசியல்வாதிகள், அரசு குடும்பத்தில் இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம அரசுல முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவங்களோட பேர்களுமே வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இடம்பெறுது. யார் இந்த ஜெஃப்ரின் எப்ஸ்டீன்? இவன் சர்வதேச லெவல்ல ஒரு மாமா பையன். இவன் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை அவங்க கிட்ட அனுப்பிச்சு அவங்களோட அந்தரங்கங்கள் எல்லாத்தையுமே வீடியோவோ போட்டோவோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி யார் யார்களெல்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான், பிஸ்னஸ் மேன்ஸா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இவங்களை எல்லாமே பிளாக்மெயில் பண்ணி இவனுக்கு ஏத்த மாதிரி இவனுக்கு ஒரு இடம் வேணுமா, இவனுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணுமா, இதை வந்து நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டு நடத்தி வாங்கிட்டு, இது மட்டும் இல்லாம இவங்க மூலியமா வந்து இன்னும் 4-5 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் கூட்டு வாங்க, அவங்கள கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி ஒரு நெட்வொர்க்கே வந்து ரன் பண்ணியிருக்கான். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 13-14 வயசுல இருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளை தான் வந்து இவன் வந்து அபியூஸ் பண்ணி அவங்க கிட்ட அமுச்சு விட்டு இந்த மாதிரியான காரியங்களையும் செஞ்சிருக்கான். இவனோட ஏர்லி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு டீச்சரா தான் ஒர்க் பண்றான். பிசிக்ஸ் டீச்சரா ஜெஃப்ரின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பிசிக்ஸ் டீச்சரா ஸ்டார்ட் பண்ணிலே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டேயே வந்து குழந்தைகள் கிட்டேயே வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிறது, அது மட்டும் இல்லாம அவங்க கூட பார்ட்டிஸ் போறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்துட்டு ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான். அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாமே வந்து அறிமுகமாகையில சைல்ட் டிராஃபிக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்றான். சைல்ட் டிராஃபிக்கிங் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவனோட கனவே வந்து ஒரு ரிச்சஸ்ட் மேனா மாறணுங்கிறது தான். ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்டே சொந்தமா விலைக்கு வாங்குறான். அந்த ஐலாண்ட் இவனோட கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கு. இவனோட செக்யூரிட்டி சிஸ்டம் மீறி அந்த ஐலாண்டுக்குள்ள யாருனாலையும் நுழையவும் முடியாது. மோர் ஓவர் இவன் இன்வைட் பண்ற ஒரு நபர்களா அங்க வந்து ரெசார்ட்ஸ் மாதிரி இருக்கும், அங்க தங்கிக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் என்னென்ன வேணாலும் சலுகைகளை கொடுப்பான். மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் டேடி சுகர் மம்மிங்கிற கான்செப்ட் தான் வந்து இந்த ஐலாண்ட்ல இருந்துட்டு இருக்கு. இந்த ஐலாண்டுக்கு இன்னொரு நிக்நேமும் வந்து இருந்துட்டு இருக்கு, பீடோ ஐலாண்டுன்னு சொல்லி இந்த ஐலாண்டுக்கு வந்து ஒரு பேரும் வச்சிருக்காங்க. மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஷாக்கிங்கான கேஸா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்குமே கூட போகலாம். கண்டினியூஷனா நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எப்ஸ்டீன்ங்கிற ஃபைல்னா என்ன, இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் குற்றங்கள், இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளி, மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைகளை செஞ்சிருக்கான். இதை பத்தின உண்மைகள் இப்பதான் வெளியே வருது. இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஷனை பாருங்க.